1992 வருஷம் ரெபேக்காங்கிற ஒரு குட்டி பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்தவ கண் விழிக்கிறாளா. என்னடான ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இந்த ரெபேக்காவோட குட்டி தம்பி ஒரு பையன் இருப்பான். அவனோட போட் ஒன்னு போய்கிட்டு இருக்குமா, அதோட சத்தம் தான் கேட்டு இருந்திருக்கும். சரின்னு நேரா ரெபேக்கா அந்த குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பானா அவங்கிட்ட போயிட்டு, நீ உன்னோட போட் ஒன்னு தொலைச்சிட்டேன்னு சொன்னலடா, அது இங்கதான் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், போய் அதை எடுத்துட்டு வாடான்னு சொன்னா அவன் தூக்கத்துல எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஓகே, அதை எடுத்துட்டு வந்து தம்பியை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சவளும் வெளியில வந்துட்டு அந்த போட்டை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக அவளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா ஏதோ ஒண்ணு அவளை தண்ணிக்குள்ள தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. அப்படியே அவளை தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு முக்கறதுக்காக முயற்சி பண்ணும்போது அப்போ தண்ணிக்கு வெளியில அந்த ரெபேக்காவோட அம்மா நின்னுகிட்டு, உள்ள என்ன பண்ற புள்ள, ஒழுங்கா வெளியில வான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுமா. உடனே இவளும் அப்படியே அடிச்சு புடிச்சு அப்படியே தண்ணிக்கு மேல வந்துடுறா. சுத்தி முதி பார்க்க அவளுக்கு தண்ணிக்குள்ள இருக்கும்போது அவங்க அம்மா அங்க இருக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப ஆளை காணோம். தண்ணியை விட்டு வெளியில வரலான்னு நினைக்கும் போது இன்னுமே போட் அங்கதான் இருக்குமா, போறதான் போறோம், அப்படியே அதையும் எடுத்துட்டு போயிடலாமேன்னு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்க இந்த தடவை அவளை தண்ணிக்குள்ள இழுக்குது. ஆனா போன தடவை தப்பிச்சு வந்த மாதிரி இந்த தடவை தண்ணிக்குள்ள போனவ தண்ணிக்குள்ள காணாம போயிருக்கா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு தாடிக்காரனை காட்டுறாங்க. எஸ், இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்பால் பிளேயரா இருந்திருப்பான். ஆனா காலில் அடிப்பட்ட காரணத்தால இப்போ அவன் டீம்ல கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக அவன் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றான். இப்போ கூட புதுசா வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ நடக்கிறதுக்காக வாக்கிங் ஸ்டிக்கை சப்போர்ட்டுக்காக பயன்படுத்துறான். இப்போ இந்த வீட்டை கூட அவங்க லீஸ்க்காக தான் செக் பண்ண வந்திருக்காங்க. அந்த வீடு பார்க்குற ஏஜென்ட்டுமே எப்படியாவது இவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டை இவங்க கிட்ட கொடுத்துடணும்னு அந்த ஏஜென்ட் லேடி நிறைய விஷயங்கள் பேசி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஓகே இதை வீடை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. இருந்தாலும் யோசிச்சு சொல்றோன்னு காரை எடுத்துட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது மற்ற பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்லாம் செக் பண்றாங்களா. அப்போ அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் வீட்டில் சேல்ஸுக்கான போர்டு வச்சிருந்துருப்பாங்களா. உடனே அந்த ஏஜென்ட் லேடியை கால் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு, ஏன் இந்த வீட்டை பத்தி நீங்க எங்களுக்கு மென்ஷன் பண்ணலன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க இதை நாங்கள் ஆக்சுவலி சேல்ஸுக்காக தான் வச்சிருந்துருக்கோம், நீங்க ஒரு வீட்டை லீஸுக்காக தானே கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதையே பேசிக்கலாம், இருந்தாலும் இந்த வீடை ரொம்ப வருஷமாவே யாரும் பயன்படுத்தல, நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் வேற பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அதுவே ஹீரோ பையன் வீட்டை சுத்தி பாக்குறேன்ட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துருப்பான். கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா அதே ஸ்விம்மிங் பூல் தான். அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பால் இருக்கிறதா பாக்குறான், ஒரு பேஸ்பால் பால். அதை எப்படியாவது எடுக்கலான்னு இவனும் முயற்சி பண்ணக்குள்ள டக்குன்னு கால் தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அடிஷ்னலா அந்த ப்ளூ ஷீட் மேலேயே விழுந்துருப்பானா, அது போட்டு அவனை கம்ப்ளீட்டா சுத்த ஆரம்பிக்குது. செமையா மூச்சு விட முடியாம இருக்க. அந்த டைம்லயுமே ஹீரோவுக்கு சடனா பார்த்தா அவன் பேஸ்பால் ஆடிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள், அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ தட்டுத்தது மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வரும்போது மற்றவங்களுமே ஒரு கீழே விழுந்ததை பார்த்துட்டு, ஐயோ இன்னையே ஆச்சுன்னு கிட்ட வந்து அடிபட்டுருச்சான்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரெகுலர் செக்அப்காக போயிருந்திருப்பாங்களா. பார்த்தா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை போல. இன்னுமே ஹீரோவால் ப்ராப்பராக நடக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தங்காட்டி அவனோட கரியருங்கிறது ஸ்பாயில் ஆயிடுச்சுல. இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருந்திருக்கும். அதனால யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைனா ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரின்னு டாக்டரை மீட் பண்ணிட்டு வெளியில வரக்குள்ள அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீட்டை ஒன்று பார்த்தோம்ல, அதையே வாங்கிக்கலாமா, ஏன்னா வீடும் பெருசா இருந்தது, கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட போன மாதிரியே இருக்கும், அடிஷ்னலா ஸ்விம்மிங் பூல் வேற இருக்கு, ஸோ அதனால அதையே ப்ரிஃபர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லக்குள்ள ஓகே இவரே சொல்லிட்டாருன்னு ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாளே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நேராக அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீட்டுக்கே மூவ் ஆகுறாங்க. பெருசா ஹீரோவால எதுவும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தால ஹீரோயின் தான் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றாங்க. பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு அந்த வீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல தான் ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ அந்த ஸ்விம்மிங் பூலோட ட்ரெயின்ல கையை விட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு அவன் கையை ஏதோ கத்தியை வச்சு கிழிச்ச மாதிரி பயங்கரமா பிளட் வருது. அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஏதோ ட்ரைனேஜ் வாட்டர் மாதிரி ஏகப்பட்ட தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பிளம்பர் ஒருத்தரை வர வச்சு என்ன மேட்டர் அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா கீழே கீது பழைய தண்ணி இருந்து அது இந்த மாதிரி பிரச்சனையை அடிக்கடி மேல வர செய்யலாம், பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுறோன்னு அடுத்த வாரத்திலேயே அந்த ஸ்விம்மிங் பூலையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபேமிலியா எல்லாரும் ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோவுக்கும் அது ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். பிளஸ் இவ்வளவு நாளா அடிபட்டு வீட்டுல இருக்கிறத ஒரு ஊனமா பார்த்தவன் பரவாயில்ல இப்போ வீட்டுல இருக்கிற காரணத்தால தான் ஃபேமிலி கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு இதோட இன்னொரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டையும் பாக்குறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நீச்சலை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ திடீர்னு அந்த பூல் பக்கத்துல அவங்க வளர்க்குற ஒரு பூனை ஒன்று வர மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பூனை
பூனை அங்க இல்லாத மாதிரி இருக்கு. சரி வந்துட்டு அப்படியே போயிருக்கும் போலேன்னு யோசிச்சுட்டு இவங்க திருப்பியும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அங்க நிக்கிற மாதிரி இருக்குமா, ஆனா நீந்தாம அப்படியே மெதுவா நின்று பார்த்தா இல்ல ஹீரோ அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லைட்ஸ் வேற ஒரு மாதிரி பிளிக்கர் ஆக பயந்து போனவங்க உடனே அந்த தண்ணியை விட்டு வெளியில வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. பசங்க 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈவன் ஹீரோவும் தூங்கிட்டு தான் இருக்கிறான். அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ல யாரு வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கைக்குள்ள ஹீரோவும் கண் வலிச்சுட்டு என்னுடைய ஆச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி ஹீரோயினும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு எனக்கு என்னமோ இது என்ன விஷயம்னு தெரியல, இருந்தாலும் சேஃப்டிக்காக எதுக்கோ ஸ்விம்மிங் பூலை சுத்தி நிறைய லைட்ஸ் மாட்டணும்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பூனைங்கிறது அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துருக்க. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல கதையோட ஆரம்பத்துல காமிச்சா அந்த போட்டுங்கிறத இருக்கும். கட் பண்ண அங்க உட்காந்துட்டு இருந்த பூனைங்கிறத காணும். அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லாருமே பூனை எங்க போச்சுன்னு தெரியாம அங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த பூனையோட கழுத்துல இருந்த ஒரு காலர் ஒண்ணு இருக்குமா, அதை கவனிச்ச ஹீரோ அதை எடுக்க போகும்போது அவன் கையில அடிபட்டு இருந்துச்சுல, அதுக்கு போட்டிருந்த கட்டுங்கிறது நலஞ்சு போயிருமா. சரி புதுசா போட்டுக்கலான்னு அதை ரிமூவ் பண்ணும்போது அவன் கையில பட்டிருந்த அடிங்கிறது லைக் தழும்பே இல்லாம மறைஞ்சிருந்திருக்கும். அடுத்த நாள் அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணாத டைம்ல மூடி வைக்கிறதுக்காக ஒரு ரோலிங் ஷீட் மாதிரி பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் செக்அப்காக போயிருந்திருக்க. இந்த தடவை நம்ம ஹீரோவோட பாடியில நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு டாக்டர் பாசிட்டிவா சொல்றாங்களா. மேபி அந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஸ்விம் பண்ற காரணத்தால தான் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது போலயான்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, அவனோட பையனுமே ஸ்விம் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால நீ முதல்ல போ நான் பின்னாடியே வரேன்னு சொல்லியிருந்திருக்க. சரி அப்பா வருவாருன்ட்டு அந்த குட்டி பையன் முதல்ல போயிட்டு தண்ணியில ஜாலியா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ அந்த குட்டி பையனை அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். தண்ணி அளவுக்கு மீறி மேல வரக்கூடாதுங்கிற மாதிரி அங்க ஹோல் ஒன்று வச்சிருந்திருப்பாங்களா. அதுல இருந்து ஒரு குரல் கேட்கிற மாதிரியும் தான் பேரு ரெபேக்கா அப்படின்னும் தான் தன்னோட அம்மாவை தான் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு நீ ப்ளீஸ் உதவி பண்ண, உண்மையாலுமே நான் இதுக்குள்ளதான் இருக்கிறேன், வேணும்னா உன்னோட பொம்மையை கூட நீ கை விட்டு எடுத்துக்கோன்னு சொல்லக்குள்ள இந்த பையனும் அப்படியே இன்னசென்ட்டா உள்ள கை விடுவான். அவனோட ஒரு பொம்மை ஒன்று வரும். ஆனா அந்த பொம்மையை அவன் வாங்கின அடுத்த செகண்டே டக்குன்னு ஒரு கை வந்துட்டு அவனை பிடிக்க முயற்சி பண்ண உடனே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அடிச்சு பிடிச்சி வந்தானோ நேரா அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். ஹீரோயினும் நேரா அந்த ஸ்விம்மிங் பூல் வந்துகிட்டு என்ன யாராவது விளையாடுறீங்களா என்னன்னு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும் போது ஆப்வியஸா எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. சரின்னு இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோ இதை சீரியஸாவே எடுத்துக்கல. மேபி பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க சும்மா பிராங்க் பண்றதுக்காக ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம பையனே அட்டென்ஷனுக்காக கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து பெருசாக உனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதனால அப்படி சொல்லியிருந்திருக்கலாம்னா ஒரு பாயிண்ட் வச்சா இது ஒன்றும் அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இல்லையே தான் நம்ம ஹீரோயினோட தாட் இருக்கும். இருந்தாலும் சரி மேபி நம்ம இப்படி வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று வைப்போம், அப்போதானே புதுசாக வந்திருக்கும், அது மூலமா நமக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அடிஷ்னலாக நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு சொல்லக்குள்ள அவருக்கும் இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்களோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே லோக்கலில் ஒரு பேஸ்பால் கிளப்ல இருக்கிறவங்க கூட விளையாட வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா பெருசா அந்த பையன் விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்ல, பயங்கர பயந்த சுபாகமா இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற கோச்சுக்கு ஹீரோவோட வரலாறு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால என்னடா வந்து ஒரு பால் ட்ரை பண்றியான்னு கேட்கக்குள்ள வரலாமேன்னு களத்துல இறங்கினவன் மொதல் 2 பால்ல மிஸ் பண்ணாலும் 3வது பால் அடிக்கிறான். அடிச்சு அங்க இருக்கிற லைட்லயே போய் சொருகுது. எப்ப இருந்து இவருக்கு பாடி இந்த அளவுக்கு ரெடி ஆச்சுன்னு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம இருக்க. அன்னைக்கு ஈவினிங் டைம்ல ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே வெளியே போயிருந்திருப்பாங்க போல. அதனால நம்ம ஹீரோயினோட பொண்ணு இதுதான் சரியான நேரம்னு ஸ்கூல்ல தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருந்திருப்பா போல. அந்த பையனை தனியா கூப்பிட்டு 2 பேரும் ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ மார்க்கோ போலோ அப்படின்னு ஒரு சின்ன கேம் மாதிரி ஆடுறாங்க. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு மார்க்கோன்னு சொன்னா இன்னொருத்தர் போலோ அப்படின்னு மெதுவா சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்கள அவங்க பேசுனதை வச்சு எந்த திசையில இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த கேம். அப்படி அந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு மார்க்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, இவனும் போலோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டுவான். இருந்தாலும் இயற்கை அழைப்பு வருதுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம ஸ்விம்மிங் பூலை விட்டு போயிருவானா. இவ இப்போ தனியா தான் அவ பாட்டுக்கு அங்கிட்ட எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அவ தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தை ஒன்று பார்க்க அது அவளை தண்ணிக்குள்ள இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். தப்பிச்சு பிடிச்சி மேல வந்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். என்னடி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த குட்டி பையன் கத்துறான், அம்மா அப்பா வந்துட்டாங்க எங்க இருந்தாலும் வந்துருன்னு. உடனே பாய் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்க. இருந்தாலும் அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த குட்டி பையன் அவங்க அக்கா கிட்ட போயிட்டு நேற்று நைட்டு நீ அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வரும்போது பயங்கரமா பயந்துட்டு வந்ததை நான் பார்த்தேன், அங்க ஏதோ ஒன்று இருக்குது தானே, இதை
நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவ இல்ல வேண்டான்னு சொல்லுவா. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு ஓரளவுக்கு பாடி ரெடி ஆகுற மாதிரி தெரியுதுல்ல, அதனால நமக்கு மொத்தமா தெரியாத ஒரு விஷயத்த தேவையில்லாம சொல்லி அவங்களே பயமுறுத்த வேணாம் அப்படின்னு இருக்கிறா. இருந்தாலும் இன்னைக்கு பார்ட்டில அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது வித்தியாசமா நடக்குதான்னு பார்க்கலான்ட்டு ஒரு கேமரா வச்சு அவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாளா. பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே ஒரு பையனை ஒருத்தனா சும்மா அப்படியே ஷோல்டர்ல தூக்கி வச்சுக்கிட்டு சம்திங் ஒரு கேம் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரா. அதுவே ஹீரோயின் இந்த வீட்டை ஒரு ஏஜென்ட் அவங்களுக்கு வித்துருப்பாங்கல்ல, அவங்க கூட தான் ஜென்ரலா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்விம்மிங் பூல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா யாருமே பயன்படுத்தாம வச்சிருந்திருக்காங்களாமா அப்படிங்கிற மேட்டரை பேச்சுவாக்கில் அவங்க பாட்டுக்கு சொல்லிடுவாங்களா. அப்படி அவங்க சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகம் வந்துடும். அதனால ஏன் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கல, இல்ல அது ஆக்சுவலி அப்படி கிடையாது, அது ஒரு சின்ன ரூமர் தான், பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் அவங்களே உண்மையை சொல்லிடுறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நைட் டைம்ல ஏதோ வித்தியாசமா சில விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்களாமா. ஈவன் அதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன பொண்ணு இப்படி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போயிருக்கா. ஆனா இப்படி ஆன்மா ஆவி இதெல்லாம் வந்து சும்மா தானே, என்னதான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் வெல் இதை பார்த்து பயப்படுறதுலாம் மூட நம்பிக்கை. எனக்கும் பெருசா நம்பிக்கை கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு கிடையாது. இந்த வீட்டை ஆக்சுவலி உங்ககிட்ட வித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. சரி வீட்டை சேல் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி அன்னெசரியான ரூமர்லாம் சொல்லிக்கிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லக்குள்ள அப்போ ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்பா. நீங்க ஏதோ ஒரு பொண்ணு இறந்ததா சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு ரெபேக்காவான்னு கேட்க, அதுவே ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோ ஒரு பையனை தூக்கி வச்சு சும்மா ஏதோ விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அப்போ அவரு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ள போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு கருப்பான ஒரு ஆன்மாங்கிறது அப்படியே அவரோட உடம்புக்குள்ள போகுது. அப்படி போன அடுத்த நொடி ஷோல்டர்ல உட்கார வச்சுட்டு இருந்த அந்த பையனை அவனையுமே தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரா. அங்க பார்ட்டில பிஸியா இருந்ததுல யாருமே பெருசா இதை நோட் பண்ணல. இருந்தாலும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது அமோனிஷமா நடக்குதான்ட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாள்ல, அவ இதை கவனிச்சிடுறா. உடனே இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த பையன் மூழ்கிட்டு இருக்கிறது அந்த பையனோட அப்பா. ஆக்சுவலி அவர் அந்த பேஸ்பால் கோச்சா இருக்கும். உள்ள வந்து அவரோட பையனை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயுமே ரெஸ்கியூ பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு போலீஸுமே வராங்க. இருந்தாலும் அந்த பேஸ்பாலோட கோச்சுங்கிற ஒரு ஹீரோவுக்கு தெரிஞ்ச காரணத்தால பெருசா ஹீரோ மேல எந்த ஒரு அலிகேஷனும் கொடுக்கல. இருந்தாலும் அந்த பேஸ்பால் கோச்சோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேல சமகான்ல இருப்பாங்க. ஹீரோயினும் என்னங்க நாங்க வேணும்னே பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களோட பையனோட சேர்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து தண்ணியில மூழ்கிற மாதிரி போனாரு, இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாலும் ஸ்டில் அந்த பிரச்சனைங்கிறது பயங்கர ஹீட்டடா இருக்கு. ஈவன் அந்த பேஸ்பால் கோச்சுமே நம்ம ஹீரோ கிட்ட நீ இதை வேணும்னே பண்ணியிருந்திருப்பா நான் நினைக்கல, இருந்தாலும் கிரவுண்டு பக்கம் இனிமேல் வந்துடாதன்னு சொல்லுவாரு. இவ்வளவு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிரும். அதனால வேற வழி இல்ல, இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும்ட்டு ஹீரோ கிட்ட கொற்ற மலையில் நின்று ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல எந்த ஒரு தப்பும் கிடையாது, இது நல்லா தான் இருக்கு, என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாதுன்னு சொன்னா இப்ப நீ வரையா இல்லையான்னு ஹீரோயின் கார்ல ஏறி உட்காந்துக்குவாளா. சரி வேற வழி இல்ல, ஃபேமிலி விட்டுட்டா போக முடியும்ட்டு ஹீரோவும் கார்ல ஏறக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்ச உடனே ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இந்த நிலைமையில போறது நல்லது இல்லைன்ட்டு ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க வச்சிருந்திருப்பாங்க. டாக்டரும் எங்கேயும் டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. ஆனா ஹீரோனால இந்த ஸ்விம்மிங் பூல் மேட்டரை அப்படியே விட முடியல. அதனால இன்டர்நெட்ல இறந்து போன அந்த பொண்ணை பத்தி தேடி பார்க்கறா. அப்படி தேடி பார்க்கும்போது தான் அந்த ரெபேக்காங்கிற பொண்ணு கடைசியா இறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பூல்ல விழுந்து இறந்துருக்காங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஹீரோயின் அந்த ரெபேக்காங்கிற பொண்ணோட ஃபேமிலி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சு போனா அங்க ரெபேக்காவோட அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அவங்களோட மூக்கில் அப்படியே டியூப் எல்லாம் வச்சிருந்திருக்க. அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது அந்த கிழவி சும்மா அவங்களோட பையன் வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னும் என்னோட பையனை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அவங்களோட சுயசரிதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஆமா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள இல்ல அப்படிலாம் யாரும் இல்லையேன்னு சொல்லுவாங்களா. சும்மா விளையாடாதீங்க, நீங்க இருந்த அந்த வீட்டுல இப்ப நாங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்கோம், அந்த ஸ்விம்மிங் பூல் அதுல சம்திங் ஏதோ ஒன்று ஃபிஷ்ஷியா நடக்குது. அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் உடம்பு சரியில்லாத என் ஹஸ்பண்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடல்நிலை சரியாகுது. ஆனா என் ஹஸ்பண்டை தவிர நானா இருக்கட்டும் என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும் நாங்க 3 பேருமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ மர்மமா நடக்கிறத பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படி என்னதான் நடந்துங்கிற விஷயத்த சொல்லுங்க. ஈவன் ரெபேக்கா அப்படிங்கிற உங்க பொண்ணு கூட உங்களை பார்க்கணும்னு எங்ககிட்ட கூட கேட்டிருந்தா அது என்ன அர்த்தம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டா அங்கதான் அந்த லேடி ஒரு மேட்டரையே சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ரெபேக்காங்கிற பொண்ணு அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்திருப்பாள்ல, இதை பார்த்த அந்த ரெபேக்காவோட தம்பி அவனுக்கு ஏதோ பயங்கரமா உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போல, இருந்தாலும் அவங்க அம்மாவை கதவை தட்டி அம்மா
அம்மா அந்த மாதிரி அக்கா தண்ணிக்குள்ள விழுந்துட்டா போய் காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு இப்படி தன்னோட பொண்ணு இறந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த லேடி இந்த கிழவிங்கிறது வந்து வெளியில வந்திருக்காது. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூலை பத்தின மேட்ருங்கிறது இந்த கிழவிக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல் ஒருத்தரோட ஆசைங்கிறத நிறைவேற்றும். உடம்பு முடியாம போன தன்னோட பையனை குணப்படுத்துறதுக்காக தன்னோட பொண்ணை பலி கொடுத்துருந்துருக்காவ. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் இவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பக்கம் இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா, ஆமா வழி இருக்கு. உன்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ உடல்நிலை மொத்தமே சரியாயிருச்சுன்னு வையேன், அதுக்கு ஈடா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட உயிரை அந்த ஸ்விம்மிங் பூல் எடுக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நார்மல் ஆயிரும்னு சொல்லுவா. இப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட அந்த டியூப்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்கும். அவளோட கண்ணு மூக்குல இருந்தெல்லாம் பிளட் வர ஆரம்பிக்குது. அவங்க உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி வர ஆரம்பிக்க பயந்து போன ஹீரோயின் வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. அதுவே வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை மொத்தமாவே அந்த ஆன்மா கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்களோட பொண்ணும் பையனுமே வீட்டில் தான் இருப்பாங்களா. அப்போ அந்த குட்டி பையனுக்கு வெளியில அவனோட அந்த பூனைங்கிறது கத்துற மாதிரி தெரிய, பூனை திருப்பி வந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவானா, அவ்வளவுதான் அப்படியே அந்த பூல் அவனை தண்ணிக்குள்ள இழுத்துரும். அப்படி உள்ள இழுக்கிறது மட்டும் இல்லாம ரோலிங் ஷீட்டை வச்சு கம்ப்ளீட்டா அந்த ஸ்விம்மிங் பூலை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது நல்ல வேலையா அந்த அக்காக்காரி அதை பார்த்துடுறா. பார்த்த உடனே வந்துட்டு அதை அப்படியே தடுத்து நிறுத்த கரெக்டா ஹீரோயினுமே அங்க வந்துடுறா. அவ வந்துட்டு அந்த ரோலிங் ஷீட்டை நகர முடியாத மாதிரி பிடிச்சிக்கிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போய் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்லக்குள்ள அவ போனோடனே உதவிக்கு ஆளுங்க வர வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு ஹீரோயின் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தன்னோட பையனை தேடுறாங்களா. அதுவே அந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போயிருந்திருக்க. அப்போ நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டா அந்த பேயால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்திருப்பான். அப்படியே அவளை காது மேலேயே வச்சு அடிச்சுட்டு, அப்பாவோட உடல்நலங்கிறது சரியாகணுங்கிற அவசியம் இல்லையா உனக்கு, உன் தம்பி ஒரு மாதிரி பயந்தாங்கோலி வீக்கான ஒருத்தன், அவனை மாதிரியான ஒருத்தன் உயிர் வாழ்றதை விடவுமே அவன் வாழ்க்கையை நானும் எடுத்துட்டு நல்லா வாழ்றதுங்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லக்குள்ள பயந்து போன அந்த பொண்ணு அப்படியே அடிச்சு பிடிச்சு வெளியில வருவா. தண்ணிக்குள்ள இறங்கின ஹீரோயினோ தன்னோட பையனை எப்படியோ கண்டுபிடிச்சு வெளியில கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா மேலதான் அந்த ரோலிங் ஷீட் மூடி இருந்திருக்கு. ஆனா கீழே ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இவங்கள போக விடாம தடுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண. அப்போ அந்த ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மாவா அந்த ரெபேக்காங்கிற ஒரு பொண்ணு இருந்தால அவ மட்டும் வந்துட்டு அவ கொஞ்சம் நல்ல ஆன்மா மாதிரி தெரியுது. அவளை மீட் பண்ண அடுத்த நொடியே மேல தண்ணிக்கு மேல வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்குமா. அது வழியா எப்படியோ ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா வெளியில வந்தும் லைக் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தாங்கட்டே அந்த குட்டி பையன் ஒரு மாதிரி மூச்சு விடாம இருக்க. அப்போ பேய் பிடிச்ச நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டு அந்த குட்டி பையனை கொல்றது மூலமா தான் எனக்கு உடல்நிலை வந்து முழுசா சரியாகுங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு தடுக்க வந்து நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி அவன் தூக்கக்குள்ள கரெக்டா பின்னாடி இருந்தும் அந்த பொண்ணை ஒரு பேட்டை எடுத்து அவங்க அப்பாவோட மண்டையிலேயே அடிச்சாடுறான். அந்த மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வர மாதிரி தெரியுது. இங்க என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட பையன் கண் விழிச்சிருவானா. அவனுமே சம்திங் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கும் என்ன மேட்டருங்கிற விஷயம்லாம் புரிய வந்துருச்சு. கண்டிப்பா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீட்டில் யாராவது குடியேறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை காவு வாங்காம இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த குடும்பத்தை லேசில் விடாது. அப்படின்னா என் குடும்பத்துக்காக நானே இந்த தியாகத்தை பண்றேன்னு அவரு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து தன்னைத்தானே அந்த ஆன்மாக்கு அர்ப்பணிக்கிறாரு. அவர் அப்படி விழுந்து இறந்து போனதுக்கு அப்புறமே அந்த குட்டி பையனோட உடல்நிலையும் சரியாக சீன் கட் ஆகுது. 3 பேரும் வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை வித்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு பசங்க நம்ம வீட்டை யாருக்காவது வித்தோம்னா வாங்க வரவங்களுக்குமே இதே பிரச்சனை திருப்பி வரும்ல, எனக்கு என்னமோ அப்பாவா இருந்தா கூட இந்த ஒரு முடிவு தான் எடுத்திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல, அந்த முடிவு வேற எதுவும் கிடையாது, அந்த ஸ்விம்மிங் பூலை மொத்தமா மண்ணை போட்டு மூடுறது தான். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.